இந்த பிளைன்ல இருக்க ஒரு இரும்பை உடைக்கிறான். அதை வளைச்சு அதில் கொஞ்சம் ஐஸ் கட்டி வைக்கிறான். அந்த சூரிய ஒளிப்பட்டு அந்த ஐஸ் கட்டி எல்லாம் கரைஞ்சி தண்ணியா மாதிரி இந்த வாட்டர் கேனுக்குள்ள வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி சிம்பிள் ரெடி பண்ணி அதுக்கு மேலே ஏகப்பட்ட லக்கேஜ் பேக்கை வைக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்த ஏரோப்ளேன் கிராஷ் ஆகி இந்த பனிமலைக்கு நடுவில் இவங்க மாட்டியிருப்பாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்கியூ டீம் ஏரோப்ளேனில் வந்திருப்பாங்க. அதை பார்த்து இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எப்படியோ நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடும்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ரெஸ்கியூ டீம் இவங்களை பார்த்துருக்கவே மாட்டாங்க. கிட்ட 4 நாள் ஆயிருக்கும், யாருமே வந்திருக்க மாட்டாங்க இந்த இடத்துக்கு. நம்மளை யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. இந்த பனிமலைக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு ஒருத்தர் சொல்லுவார். அதுக்கப்புறம் பிளைன் கிராஷ் ஆன இடத்துல பேட்டரி இருக்கும், அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி 4 பேர்த்து அனுப்புவோம். அந்த பிளைன் கிராஷ் ஆகி வந்த வழியாலே இந்த 4 பேருமே போயிட்டு இருப்பானுங்க. ரொம்ப தூரமாக இவனுங்க போயிட்டு இருப்பானுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்த மட்டும் திரும்பி பார்ப்பான், இவங்க இருக்க இடம் தெரியுதான்ட்டு. பார்த்தா ஒன்றுமே தெரியாது, கடுகு சைஸ் தான் தெரியும். அதுக்கப்புறம் பயந்து போய் திரும்ப அதே இடத்துக்கு வந்துருவானுங்க இவங்க 4 பேர். இதோட மொத்தமாக 6 நாள் ஆகியிருக்கும். இவங்க கிட்ட இருக்க ஃபுட்டு எல்லாமே காலியாக இருக்கும். அடுத்து 7 நாள் ஆனதுக்கப்புறம் இவங்ககிட்ட ஃபுட்டே இருக்காது. ஒருத்தனை பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க காயத்தை பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். சாப்பிட்றத ஒருத்தன் பார்த்துருவான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு ஐடியா வரும். ஏன்னா இவங்க கூட வந்தவங்க ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்க பாடி எல்லாத்தையும் சாப்பிடலாம்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட இருக்கவங்க கிட்ட இதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இறந்து போனவங்க எல்லாருமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி தான். எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த பாடியை சாப்பிடாம இருந்தாலும் இவங்க எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா நான் 2 நாளில் இறந்து போயிடுவேன், என்னோட பாடியை வேணா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொன்னதை கேட்டு எல்லாரும் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மட்டும் வெளியே போயிட்டு அங்கே இருக்க பாடி கிட்ட போயிடுவான். அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் போயிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பேர் இந்த பிளைனை விட்டு வெளியே போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சூட் கேஸ் கிடைக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ இருக்கும். அதோட சிக்னல் எடுத்துட்டு கொஞ்சம் மேலே போவோம். பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. அந்த ரேடியோவில் இருக்க நியூஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிளைன் தொலைஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு, நாங்களும் தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளைன் தொலைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதோட இந்த ரெஸ்கியூ டீம் இந்த கேஸை இதோட க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க உயிரோட இருப்பாங்க. இப்போ காப்பாற்றலன்னா 2 நாளில் அவங்க எல்லாரும் இறந்தும் போயிடுவாங்க. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிட்டு அவங்க லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பிளைன்ல மொத்தம் 40 பேர் வந்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா மொத்தம் 17 பேர் மட்டும்தான் உயிரோடயே இருப்பாங்க.